வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் அது என்ன? பொலிட்டிக்கல் சயின்ஸ் தெரியும், அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது தெரியும். இது என்ன பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்? பொலிட்டிக்கல் சயின்ஸை விட ரொம்ப முக்கியம் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங். ஒரு அரசியலில் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். இது ஒன்றும் நேற்றோ இல்லை போன வருஷமோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்ததல்ல. இந்த உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து சமூக கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவான காலத்தில் இருந்து மார்க்கெட்டிங் என்ற சொல் பொதுவான சொல். மார்க்கெட்டிங் சாதாரணமாக யாருக்கும் வந்துடாது. மார்க்கெட்டிங் பண்ணுறது அவ்வளோ எளிதும் இல்லை. மார்க்கெட்டிங்க்கு நிறைய ஆழ்ந்த சிந்தனை வேணும், வியூகம் வகுக்க தெரியணும். இப்போ இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் கருப்பொருள். மார்க்கெட்டிங் பண்ணணும், அதான் வியூகம். வியூகம் வகுத்து என்ன செய்ய போகிறாங்க? வியூகம் வகுத்தால் அதில் போய் இது சேல்ஸ் ஆகணும். இந்த கட்சிங்கிறத சேல் பண்ணணும், கட்சியை விற்கணும். கட்சியை விற்கணும்னா நான் இன்னொருத்தர் விற்கிறது அந்த மாதிரி சொல்லலை. கட்சி ஒரு விற்பனை பொருளாக மாறணும், மக்கள் அக்செப்ட் பண்ணணும், அந்த பிராண்டு இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் செய்ய தெரிஞ்சவங்க தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் இப்போ யாருக்கு தெரியுது? இதில் யார் பெஸ்ட்டாக இருக்கிறாங்க இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கில்? இப்போ இருக்கிற கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக எல்லாம், அதிமுக, தேமுதிக, கக்கன்னு நாக்கு இழுத்துரும். விவேக் ஒரு படத்தில் கட்சி பேரெலாம் சொல்லி முடிக்கும் போது அது மாதிரி எல்லாம் இருக்காங்களே, தாவேக்க எல்லோரும் இருக்காங்க இல்லையா, ஏசிக்க. இவங்க எல்லாருமே தன்னை எப்படி எக்ஸ்போசர் காட்டுறாங்க, தங்கள் கட்சியின் கொள்கைகளை இப்படி எக்ஸ்போசர் காட்டுறாங்க. இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கில் தான் கட்சிகள் வளருது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க வேறு விதமாக இதை டேர்ன் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி டேர்ன் அவுட் பண்ணாலும் இந்த பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதாக இருக்கும். அதில் இருக்க மிக முக்கியமானது, ஒரு கட்சி தானாகவே மக்களை ஈர்க்கும் தன்மையை கொண்டிருக்கணும். இதே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட புல்லிங் பவர்னு சொல்லுவாங்க, அது கவர்ந்து இழுக்கும் தன்மை. அது மாதிரி ஒரு கட்சி தானாகவே மக்களை கவர்ந்து இழுக்கும் சில அம்சங்களை வைத்திருக்கணும். அதுக்கு தான் அந்த இலவச திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்லாம் சொல்கிறது. பட் அது ரொம்ப நாளைக்கு இந்த இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, பெனிஃபிஷரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளைக்கு இழுத்து வைக்காது. அது ஒரு சீசனல் டைமிங் தான் கொண்டு வரும். அப்போ பெர்மனெண்ட் பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இப்போ இருக்க கட்சிகள் எப்படி அது செய்வாங்க? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகள் சேரும்.